நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. உம்முடைய இந்த வார்த்தையை கேட்கின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாஞ்சையோடு, ஆசையோடு, ஆர்வத்தோடு இந்த வார்த்தை கேட்கின்றார்கள். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையினால் ஆசீர்வதித்தரலும். அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக உடைய ஜனத்தை விடுதலை ஆக்க வேண்டும்ப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக ஆக வேண்டும். இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு ஆசீர்வாதம் இப்படியா அப்படின்ட்டு ஒரு செய்தி. நான் இதில் பார்க்கும்போது இந்த வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் மக்களுக்கு கொடுக்கின்றார் தேவன். அதாவது யார் மூலமாக அப்படி கொடுக்குறார் அப்படின்னா, இன்றைக்கி நான் வாசிக்கிற வசனத்தில் யோசுவா தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம், எனக்கு அதை வாசித்து நான் யோசுவா 22வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஆசீர்வாதம் இப்படியா அப்படின்னா, அதாவது நினைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை யோசுவா அள்ளி வழங்குகின்றார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. அதனால் நான் தலைப்பு ஆசீர்வாதம் இப்படியா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க்கு. நீங்கள்லாம் அதை ஆச்சரியப்படுற மாதிரிக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு இல்லாட்டா ஒரு ஆச்சரியக்குறி அப்படி போடுற மாதிரி இந்த செய்தியை தேவன் நமக்கு தந்திருக்காங்க. இப்போ யோசுவா 22வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யோசுவா 22:7-8. மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோட கூட சுதந்திரம் கொடுத்தார்கள். யோசுவா அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பி விடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான். அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்களா? தன்னுடைய ஜனங்களுக்கு கொள்ளையாக தேவன் கொடுக்கின்றார். எவ்வளவு செல்வங்கள்! அதாவது இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்னா, மிகுந்த ஐஸ்வர்யம்னா எப்படின்னா, அதாவது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுக்குற ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன, பொண்ணு வெள்ளி தங்கம் அப்படி எல்லாமே அப்படி கொடுக்குறாங்க. ஏராளமான ஆடு மாடுகள். இந்த தங்கம் பொண்ணு வெள்ளி இது இப்போ ஒரு திருமண பெண்ணு வச்சுக்கோங்க, ஒரு மணமகள் 100 பவுன் போட்டிருக்காங்க. 120 பவுன் தான் 1 கிலோ. 1 கிலோ நகை எவ்வளவுனா 120 பவுன் 1 கிலோ. அப்போ 1 கிலோ தங்கத்தை ஒரு பிள்ளை கம்மலாக இல்லை நகையாக, அது மாடல் பெண்டன் செயினாக எப்படி போட்டு கையில் எல்லாம் போட்டாலும் அது வெயிட்டாக தானே இருக்கும். எப்படி வெயிட்டாக தான் இருக்கும். அப்போ அதாவது மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்தோடும் மகா அவ்வளவு தங்கம் வெள்ளியெல்லாம் கொடுக்குறாரு யோசுவா. ஏராளமான ஆடு மாடுகள். ஐஸ்வர்யம்னா நிறைய பணம்னு கூட நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா ஏராளமான ஆடுகளோடும் மாடுகளோடும். இப்போல்லாம் நமக்கு அப்படி கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஆடு என்ன விலை? இப்போ ஒரு மாடு என்ன விலை? 50,000 80,000 இருக்குல்லா. ஆடு என்ன விலை இருக்கும்? இப்போ 12,000 20,000 இருக்குல்லா. அப்படி ஏராளமான ஆடுகளையும் மாடுகளையும், அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தங்கம். எல்லாருக்கும் தங்கம் எடுத்துக்க, எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு கொண்டு போங்க. பொண்ணு, அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வெள்ளி. இந்த காலில் சலங்கை போடுறாங்க வெள்ளி, கையில் மோதிரம் போடுறாங்க வெள்ளியில். பாத்திரங்கள், தட்டு, நம்ம வெள்ளி தட்டில் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். வெள்ளி டம்ளரில் தண்ணி குடிக்கலாம், பால் குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம்ல. அதே மாதிரி ஏராளமான வெள்ளியாம், பொண்ணு வெள்ளி. அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் உள்ள பாத்திரங்கள் எப்படி இருக்கும், தவளைப்பானை எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெண்கலத்தில் குத்து விளக்கு பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் உள்ள செம்புகள்,
தவளை பானை எல்லாமே எப்படி இருக்குன்னா வெண்கலத்தில் இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எல்லாமே எங்கே விளையிறதுனா பூமிக்கு கீழே விளையிறது தான். அங்கே தான் இரும்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இரும்போடும். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாரு, அநேக வஸ்திரங்கள். ஒரு ஜவுளி கடைலாம் காணாது. ஏன்னா ஜனங்கள் வந்து 45 லட்சத்துக்கிட்டக்க இருக்காங்க. 45 லட்சத்துக்கிட்ட ஜனங்கள் இருக்கும்போது இந்த தூத்துக்குடியில், இப்போ நான் தூத்துக்குடியில் இருக்கேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் கிராஸ் டிவியில். இந்த தூத்துக்குடியில் நிறைய கடைகள் இருக்குது, ஜவுளி கடைகள். பெரிய ஹோல்சேல் கடை இருக்குது, சின்ன கடைகளாக இருக்கும், ஆனால் அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணுற கடையாக இருக்கும் ஜவுளி கடை. எத்தனையோ மாடி இருக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளவு ஜவுளி கடையும், அது மாதிரி நம்ம திருநெல்வேலியில், மதுரையில், மெட்ராஸில் நீங்கள் எங்கே இருக்கோன்னு பார்க்கிங்க. அவ்வளோ ஜவுளி கடையும் சேர்ந்தால் தான் இந்த ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி தானே? 45 லட்சத்துக்கிட்ட இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ ஜவுளிகள் கொடுக்கணும்? அநேக வஸ்திரங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவங்களாலே என்ன செய்ய முடியாது? சுமக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். அதான் இப்படியா ஆசீர்வாதம், இப்படியா அப்படின்னு நான் சொல்கிறேன். வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருகளிலே நீங்கள் கொள்ளையிட்டீர்கள். நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க, யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டீங்க. அதனால் இதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரர்கள் இருப்பாங்க, சிறு பிள்ளைங்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் நீங்கள் பங்கிட்டு கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி யோசுவா தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். பிளெஸ்ஸிங். இன்றைக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களோ, நீங்கள் ரொம்ப சஞ்சலமான நிலைமையில் இருக்கீங்களா, நிறைய பண தேவையில் இருக்கீங்களா, பிள்ளைகள் படிப்புக்கு பணம் வேணும், ஏன்னா கரண்ட் பில் கட்டணும், தீர்வை கட்டணும். இப்போலாம் அங்கே தூத்துக்குடியில் எல்லாமே அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தீர்வையும் வீட்டு தீர்வையும் தண்ணி பில்லும் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, உடனே கட்டுட்டா நாங்கள் தண்ணியை என்ன செய்திருவோம், அடைச்சிருவோம். தண்ணியை வெளியே தான் தண்ணி வரும் நமக்கு. ரோட்டில் தான் தண்ணி உள்ளே சப்ளை கொடுக்காங்க. அப்போ ரோட்டில் நமக்கு தண்ணி வர சப்ளை பண்ணுற இடத்த என்ன செய்வாங்க, அடைச்சிருவாங்க. இப்போ வீட்டுக்கு தண்ணி வராது. அதனால தான் அவன் தீர்வையும் கட்டுவாங்க. தீர்வையும் கட்டுவான், அந்த வீட்டில் இருக்கிறவன் தண்ணி பில்லையும் கட்டுவான் அப்படின்ட்டு அவங்க அந்த அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாமே ஃப்ரீயாகவே இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இன்றைக்கி தீர்வு கட்ட முடியாமல் கரண்ட்டு பில் கூட 2 மாதத்துக்கு ஒரு நேரம் இங்கே எடுப்பாங்க. எடுத்த உடனே மாத கடைசியில் கட்டிடணும்னு பார்த்துக்கோங்க. அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒரு நாள் பிந்திட்டுனா உடனே இபியிலேருந்து ஆஃபீஸர் வந்துடுவாங்க. இதை கரண்ட்டு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. வெளியே இருந்து என்ன செய்வாங்க, கட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம போய் பணம் கட்டணும், ஃபைன் வர 130 ரூபா ஃபைன். இப்படிலாம் இந்த நாட்களிலே நம்ம கஷ்டப்படுகின்றோம். நிறைய பேர் இப்படி கஷ்டப்படுறாங்க. அந்த இபியில் ஆஃபீஸர் வந்து வருவார் கமாண்டுக்குள்ளே, எத்தனை நம்பர் வீடு கரண்ட் பில் கட்டல, அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கரண்ட்டை உருவ போகிறோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் தாங்கி இந்த கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இப்போவுமே வந்துடுவாங்க, இவங்க தயவுசெய்து நீங்கள் கட் பண்ணாதீங்க, இப்போவுமே நாங்கள் உடனே ஆளை அனுப்புகிறோம் அப்படிலாம் சொல்கிறோம். அப்படியான ஒரு பரிதாபமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த காலத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் இவ்வளவாய் அவர்கள் அனுபவித்தவர்கள். யோசுவா சொல்கிறார், எல்லாம் அள்ளிட்டு போங்க, கொண்டு போங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மை தேவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் கொடுத்த செய்தி வந்து இன்றைக்கி காலையில் இருந்து மதியத்துக்குள்ளாக தேவ சமூகத்தில் நான் உட்காருவனா எந்திப்பனா, ஆண்டவருடைய பெரிய இரக்கத்தில் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. என்னால் இதெல்லாம் முடியவே முடியாது. தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அப்படியானால் நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து, எப்பா எங்களையும் நீங்கள் இப்படி கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருங்களேன். என்னெல்லாம், அதாவது வெண்கலமே கொண்டு விற்றா கூட எவ்வளவு நாள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். இரும்பு, நீ வீடு கட்டுறதுக்கு நீ ஜன்னல் வைக்கணும், நீ வீடு கட்டணும், நீ என்ன செய்யணும்னு சொல்லி இரும்பாலே நீ வீடு கட்டுறனாலும் கட்டிக்கோ, அவ்வளோ இரும்பை அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி யோசுவா தன்னுடைய ஜனங்களை இவ்வளவா ஆசீர்வதிக்கிறார். எனக்கு இந்த வசனத்தை நான் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கேன், இன்னும் சாப்பிட்டு முடியலை. எனக்கு இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போதே எனக்கு அப்படின்னா ஒரு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஏன் தரமாட்டாங்க? நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நல்லா நம்புங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ வந்து ரொம்ப எல்லாம் ப்ரேயர்லாம் ரொம்ப பண்ண மாட்டேங்காங்க. நிறைய ப்ரேயர் மீட்டிங்கில் அங்கங்கே அட்டன் பண்ணுறதுனால தனி ஜபத்தில் வந்து ரொம்ப பேருக்கு இருக்க முடியல. தனியாக நம்ம இயேசுப்பாட்ட உட்காந்து பேசுகிற வாழ்க்கை தான்
அது வந்து கடைசி வரைக்கும் நம்ம அதிலே நிற்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்போ 90 வயசு ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எந்த கூட்டத்துக்குமே போக முடியாது, சர்ச்சுக்கு கூட போக முடியாத ஒரு பலவீனம் வந்துரும்போது என்ன செய்வீங்க நீங்கள்? அப்போ இப்போவே நம்ம தனித்து ஜெபம் பண்ணி பழகிடணும். ஆண்டவருடைய சமூகத்திலையும் தனிமையில் இருந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி துதித்து நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து. அப்பொழுது தேவன் நம்மையும் இவ்வளவாய் ஆசீர்வதிப்பார், இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நானும் உங்கள் பிள்ளை தான். அன்றைக்கி யோசுவா சொன்ன இந்த ஆசீர்வாதம், யோசுவா 22வது அதிகாரம் 8வது வசனம், அது எப்படி மிகுந்த மிகுந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு போட்டிருக்கு. மிகுந்த ஐஸ்வர்யம்னா பணம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பொண்ணு வெள்ளி இரும்பு வெண்கலம் ஆடு மாடு திரளாக ஏராளமாக எல்லாவற்றை கொடுக்கின்றார். அருமையானவர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. யோசுவா அன்றைக்கு தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷமாக போங்க, நீங்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்துச்சிங்க, இப்போ உங்களுக்கு எல்லா தேவையும் நான் கொடுக்குறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கும் தேவன் விதமான ஆசீர்வாதத்தை தருவார். நானும் எந்த இதுலேயும் கடனுக்காகன்னு யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் என்னை கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாட்ட நீங்கள் ஜெபம் பண்ணணும், உங்களை ஆசீர்வதிங்கன்னு. அதுபடி யோசுவா 24வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 24:9 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபேரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயாரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அனுப்பினான். 10 பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிலேயாம் என்பவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க பாலாக் என்ற ஒரு ராஜா சொன்னார். ஆனால் அவர் சபிக்க தான் முற்படுறார். அந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி வந்து தேவனுடைய பிள்ளைங்களை சபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எவ்வளோ முயற்சி செய்கிறாரு, சபிக்க முடியலை. சாபமே அவர் வாயில் வரவே மாட்டேங்குது. அவர் பிலேயாம் சொல்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார், நான் திருப்பக்கூடாது. தேவன் கடவுள் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஆசீர்வதிக்கும் போது நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சபிச்சு பார்க்காரு. அதையுமே தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்ல போன சாபத்தை அப்படி ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கும் நமக்கு யார் சாபம் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. எல்லா சாபத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். ஏன்னா ஒருத்தர் சாபம் சொல்கிறாங்க, ஆனால் தேவன் என்ன சொல்கிறத சாபத்தை அப்படியே மாற்றி விட்டுறார். சாபத்தை விலக்கிட்டு அவர் ஆசீர்வச்சிறார். ஆப்போசிட்டாக நெகட்டிவான வார்த்தை தீர்க்க தரிசனம் வருகிறது, ஆனால் தேவன் அதை ஆசீர்வாதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றி விடுகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறதான் ஆண்டவருக்கு இஷ்டம் அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்குறோம். அதனால் சஞ்சலப்படாதீங்க, அதனால் வருத்தப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க, ஜெபத்தை குறைக்காதீங்க, வேத வாசிப்பை நீங்கள் இன்னும் அதிகமாக வாசிங்க. எல்லாமே பரலோக ராஜ்யத்தில் கணக்காக இருக்கும். கடந்த ஒரு 12 வருஷமாக ஒரு பிரச்சனைக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாதாரண சிம்பிள் தான், ஆனால் அது வந்து நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. வெளியே தெருவில் தான். அப்போ அதை நம்மளால் சண்டை போட முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது, நம்ம ஆண்டவருக்குள்ள. அதனால் நம்ம தேவன்கிட்டே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன். இயேசுப்பா எப்படியா அந்த காரியத்தை எங்களுக்கு செய்து கொடுங்களேன், நான்லாம் இதிலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, என்னெல்லாம் எதுவுமே இது முடியாது, அதனால் நீங்களாம் இது எனக்கு எப்படியாவது செய்து கொடுங்கன்னு ஏறக்குறைய இயேசுவா கிருபையினால் ஒரு 12 வருஷம் கிட்டக்க நான் அதுக்காக ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அந்த காரியத்தை தேவன் வெற்றியாக மாற்றி கொடுத்தார். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது, எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த காரியத்தை தேவன் ஜெயமாக மாற்றி தந்தார். எனக்கு இன்றைக்கி நினச்சாலுமே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் தான் அந்த ஆசீர்வாதத்தை நான் கண்டேன். அப்போ நான் நினச்சேன், ஏசப்பா அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் போல், எப்படினாலும் ஒரு நாள் அவருக்கு எப்படி காயை நவட்டணும் அப்படி நவட்டிடுவார், எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி தருவார். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வியை ஜெயமாக மாற்றக்கூடிய தேவனை நாம் ஆராதிக்கின்ற அருமையானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏசப்பட சொல்லிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சீக்கிரமாய் உங்கள் கண் காண தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம். ரெண்டாவது கர்த்தர் சொல்கிறது வந்து
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஏசப்பா எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்கிறார்கள். எல்லாரும் இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார் என்று அறிவிக்க எல்லாரும் ஓடுறாங்க. கல்லறையில் இயேசு இல்லை, இயேசப்பா எதிர்ச்சிட்டாங்க உயிரோட அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியே இயேசு உயிரோடு எதிர்ச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இயேசுதாமே அந்த சீசர்களுக்கு எதிராக வாரார். அவனுமே தேடி வரட்டுமே அப்படிலாம் இருக்கலை, இயேசுவே தேடி வாராங்க. வந்து தம்முடைய சீசர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார், வாழ்க என்றார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இன்றைக்கி உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை வாழ வைக்க வந்தவர் உங்களுடைய பிள்ளைங்களை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய மக்கள் மருமக்கள், உங்களுடைய பேரன் பேத்தி, நீங்கள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்களுடைய சந்ததியார் எல்லாரையும் பார்த்து ஏசப்பா இன்றைக்கி உயிர் தெழுந்த உடனே சொன்ன வார்த்தை வாழ்க, வாழ்க, வாழ்கன்னு யாரை வாழ்த்துவா? ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களை வாழ்த்துவாங்க, மணமக்களை வாழ்த்துவாங்க, சடங்கு வச்சு பெண்ணை வாழ்த்துவாங்க, வீடு கட்டி பிரதிஷ்டை செய்யும்போது வாழ்த்துவாங்க. நீங்கள் வாழ்க, நீங்கள் நல்லா இருங்க, இந்த வீட்டில் நீங்கள் நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. ஒரு தலைவர் பதவி ஏற்கும்போது வாழ்த்துவாங்க. ஆனால் நம்ம சாதாரண ஒரு நிலைமையில் இருக்கிற நம்மை பார்த்து ஏசப்பா சொன்னார் நீ வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் சாபத்துக்கு நான் பிறக்கலை, நான் வாழ பிறந்திருக்கிறேன், நான் வாழ்க. என்ன பார்த்து ஏசப்பா சொன்னாங்க, நீனும் உன் சந்ததியும் வாழ்க, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று தேவன் நம்மை பார்த்து வாழ்த்துகிறார், உங்களை வாழ்த்துகிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் வாழ்த்துகிறார். சாபம் சொல்லக்கூடிய தேவன் இல்லை, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற அருமையானவர்களே. சோர்ந்து போகாதீங்க. ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கட்டும். நம்ம அவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், அவரை நோக்கி நம்ம பாடல்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றி தரும். வேறு நீங்கள் என்ன கொடுக்க முடியும் ஆண்டவருக்கு? நீங்கள் சண்டே போய் ஏதோ காணிக்க போட்டீங்க, வேறு என்ன கொடுக்க முடியும் நம்ம ஆண்டவருக்கு? நம்ம பாடல்களை பாடும்போது நமக்குள்ளே அந்த தேவனுடைய ப்ரெசன்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த பிரசன்னம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும்ல இருதயத்தில், அதில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும். அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். நான் உன்னை அப்படிலாம் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் வெக்கப்பட்டு போக விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை நான் நல்லா சூப்பராக வைப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு அந்த நாளில் பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் வாழ்க, வாழ்க, வாழ்க என்று தேவன் நம்மை பார்த்து வாழ்த்துகிறார். நானும் சொல்கிறேன், உங்களை தேவனுடைய இந்த சமூகத்திலிருந்து உங்களை நான் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். தேவன் என்னையும் வாழ்த்துகிறார், உங்களையும் வாழ்த்துகிறார். ஆமேன், ஆமேன். ஆசீர்வதிக்கிறார். இப்படியா ஆசீர்வாதம்? இப்படியா? இப்படித்தான் அவருடைய பிள்ளைங்களை அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு வாழ்க என்கின்றார். லூக்கா 24வது அதிகாரம் 50வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ என்ன செய்கிறாரு? பெத்தானியா வரைக்கும் ஆண்டவர் பேசிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? கூட்டிகிட்டு போகிறாங்க தம்முடைய பிள்ளைகளை. அப்படியே சீடர்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கார். பெத்தானியா வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. என்ன செய்கிறாரு? தம்முடைய கைகளை அவர் உயர்த்தி, 2 கைகளையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஒரு ஆசீர்வாதம்! எப்படி இருக்கும்? ஏன்னா இயேசுவை ஆசீர்வதிக்கும் போது உடனே ஸ்பாட்டில் அந்த வல்லமை அந்த சீடர்கள் மேலே இறங்கியிருக்கும். அதனால் அவங்க எந்த நோயுமே அவங்க படுக்கலையே. 12 சீடர்களுக்குமே எந்த நோயும் வரல. அவங்கள எல்லாருமே கொலை செய்தாங்க, இரத்த சாட்சிகளாக இயேசுவாக்காண்டி மரித்தாங்க, வல்லமையாக இருந்தாங்க. நமக்கு ஆசை தான், எனக்கெல்லாம் ஆசை தான் இயேசுவாக்காக இந்த உலகத்தில் இரத்த சிந்தி சாகணும் அப்படின்னா எனக்கெல்லாம் ஆசை தான். ஒரு நாள் எங்கள் ப்ரேயர் ஹாலில் பக்கத்தில் உள்ள நிறைய பேர் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு, அப்போ ஒரு பிரதர் என்னை என்ன செய்ய அடிக்கணும் அப்படின்ட்டு வந்தார். இனிமேல் அடித்தா தான் சரி வரும் அப்படின்ட்டு தான் சொல்லி வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னை வெட்டினா வெட்டுங்க, என்னை கொல்லனாலும் கொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு இயேசுவுக்காக, அவர் நமக்காக இரத்த சிந்தி இறந்தார், நம்ம அவருக்காக இரத்த சிந்தி இறந்தா என்ன அப்படின்னு நான் ரொம்ப ஆசை தான் பட்டேன்.
நாங்கள் யாரும் கேஸ்லாம் போட மாட்டோம், நீ வெட்டனா வெட்டுப்பா அப்படின்னு தான் நான் சொன்னேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு கொடுத்து வைக்கணுமே. இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு கொடுத்து வைக்கணும். அவர் தம்முடைய கையில் உயர்த்தி தம்முடைய பிள்ளைங்களை, சீடர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்க நீங்கள் நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் இருங்க. ஏன்னா நீங்கள் 12 பேர் எங்கே இருப்பீங்க? பரலோக ராஜ்யத்தில் 12 கற்களிலும் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். எத்தனை வகையான கற்கள்? 9 வகையான கற்கள் அங்கே. சுகந்தி, சுனீரம், வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், கோமேதகம், புஷ்பராகம், இந்திரநீலம், இப்படியான 9 வகையான கற்களிலே இவர்கள் பெயர்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கும். அல்லேலூயா அப்படி சொல்லி இயேசுவா அவங்களை வாழ்த்துகிறார். இன்றைக்கு அவருக்காக உறுதியாக என்னன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசுவா காண்டி ஜீவிப்பேன். எனக்கு நெருக்கம்தான், ஆலயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமான சிச்சுவேஷன் தான், பைபிள் வாசிக்க எனக்கு நெருக்கம்தான், ஆலயத்துக்கு போகிறதுக்கும் எனக்கு முடியாத சிச்சுவேஷன் தான், ஆனாலும் நான் உறுதியாக, எனக்கு பலவீனமாக இருக்குது, ஆனாலும் நான் சர்வீஸ் போவேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்களை பரலோக ராஜ்யத்தில் தேவன் மகிமையான மேன்மையான இடத்துல கண்டிப்பாக வைப்பாங்க. நீங்கள் பிறருக்காக அநேக நன்மைகளை செய்கிறீங்க. சில பேருக்கெலாம் ஒரு காப்பி கூட கொடுக்காம இருக்க மனசு வராது. வீட்டுக்கு வந்தால் கொடுத்துடணும்னு நினைப்பாங்க, ஏதாவது ஒன்று செய்யணும்னு சில பேர் ரொம்ப நல்லதாக நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அவர் அங்கே கொண்டு வைப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவுமே வரவே வராது. நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க, உங்களை உயர்த்துவார். ஏராளமான ஐஸ்வர்யங்களை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அவருக்கு, ஏசப்பாவுக்கு சாட்சியாக நம்ம இருக்கணும். பெருமை இல்லாமல் நம்ம அவருக்குள்ளே தாழ்மையாக இருக்கணும். நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாவே நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும், ஜெயமாக மாறும். அப்படிலாம் மாறுனதுனால தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் உட்கார்ந்துருக்கேன். அப்படிலாம் எனக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்ததுனால தான் இவ்வளோ வயசு வரைக்கும் அவருக்கு பிள்ளையாக அவருக்காண்டி நான் நிற்கேன். அப்படின்னா இயேசுவோடைய பெரிதான அவருடைய கிருபை பார்த்துக்கோங்க. அடுத்த வசனத்தில் 51, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அவர்களை ஆசீர்வதிக்கையில் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எடுத்துக்கொள்ள போகும்போதே ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கார். நம்ம வீட்டுக்கு எங்கள் அக்கா பிள்ளைகள் வருவாங்க, எங்கள் அண்ணன் பிள்ளைகள் வருவாங்கல்ல, அப்போ வரும்போது நம்ம அவங்கள என்ன செய்வோம், வாசல் வரைக்கும் அவங்க மறையும் தட்டியும் நம்ம என்ன செய்வோம், அவங்க வண்டியில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, அவங்க மறையும் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், பார்த்து டாட்டா காட்டிகிட்டே இருப்போம். அவங்களே என்ன செய்வாங்க, திரும்பி பார்த்து டாட்டா காட்டுவாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்களும் நம்மளை என்ன செய்வாங்க, பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நம்மளை என்ன செய்வாங்க, வழி அனுப்புவாங்க. அப்படி போல் இயேசுப்பாவும் அவருடைய பிள்ளைங்களை எப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாம் நல்ல ஒரு இயேசுப்பா. இவரை விட்டுட்டு எங்கே போகணும்? இவர் எப்படி நம்ம விடலாம்? விடவே கூடாது. அவரை அதிகமாய் சார்ந்திருக்க வேண்டும். ஆதியாகமும் 49வது அதிகாரம் 25வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி வழங்குகின்றார் நம்முடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உனக்கு ஃபர்ஸ்ட் என்னதான் துணையாக இருப்பார். உயர வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய மன்னிப்பு, அவருடைய நன்மை, அவருடைய ஜீவன், அவருடைய பரிசுத்தம், இயேசுப்பாவுடைய பரிசுத்தம், இயேசுப்பாவுடைய இரக்கம் கிடைக்குது. அவருடைய கண்களில் இருந்து நமக்கு அவருடைய இரக்கம் கிடைக்குது, கிருபை கிடைக்குது, நன்மை கிடைக்குது. சாத்தானை ஓட ஓட விரட்டுறாரு, தீய சக்தியை ஒழிச்சு நிர்மலமாக்குறாரு, நமக்காக ஜெயம் கொடுக்கிறாரு. பரலோகத்தில் இருந்து கிருபை வந்து கொண்டே இருக்கும். புல்லின் மேலே பனி இறங்குவது போல தேவனுடைய கிருபை நம்ம மேலே இறங்குமா. அதுக்கு தான் வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். ஆழத்தில் என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாமே கீழே இருக்குது. கோமேதக கற்கள் இருக்குது. கடலின் ஆழத்தில் முத்துக்கள் இருக்குது. எல்லாவற்றிலும் எல்லாம் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும்
கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதினாலும், குழந்தை பாக்கியங்களினாலும், திருமண காரியங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். 49 ஆதியாகமும் 25வது வசனம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிடணும். தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே பூமியின் ஆழங்களிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், கற்பங்களுக்கும் ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போவே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் தந்துருங்கப்பா, நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், நீங்கள் தரமே நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் இதிலே நம்ம பார்க்கின்றோம். வேதத்திலே ஆசீர்வாதங்களுக்கு குறைவே இல்லை என்று சொல்லலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தில் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு அள்ளி அள்ளி வழங்குகின்றார். கர்த்தர் உன் களஞ்சியங்களில், உன்னுடைய வீட்டில் உள்ள ஸ்டோர் ரூமில், என்ன எல்லா வேலையில், உங்களுடைய கம்பெனிகளில், உங்களுடைய உப்பளங்களில், உங்களுடைய மாத வருமானத்தில், நீங்கள் பேங்கில் வேலை பார்க்கலாம், நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், இல்லை நீங்கள் பெரிய கம்பெனி வச்சுருக்கலாம், கடைகள் வச்சுருக்கலாம், அரிசி கடை வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் பெரிய ஜவுளி கடை வச்சுருக்கலாம், நகை கடை வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் சாதாரண தொழில் செய்யலாம். எதுனாலும் பரவாயில்ல, நீ கையிடும் எல்லாவற்றிலும் அவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பிளஸிங், God bless you அப்படின்னு நமக்கு இன்னைக்கு சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யார் தடுக்க முடியும்? ஒருவரால் தடுக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், கர்ப்பங்களை ஆசீர்வதிப்பேன், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண காரியங்கள் நடக்கும், வீடுகளை கட்டி முடித்து வாழ்வீர்கள், வீடுகளிலே, சொந்த வீடுகளிலே, சொந்த திராட்சை செடி நிழலிலே தங்கியிருப்பான் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பலிக்கும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவரை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும், இன்னும் நம்ப வேண்டும், அவர் பின்னாலே நம்ம போக வேண்டும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நெகட்டிவாக பேசவே கூடாது, பாசிட்டிவாக தான் பேசணும். எப்போவுமே நெகட்டிவாக ஒரு வார்த்தை கூட உங்கள் வாயில் ஒரு நாள் வரவே கூடாது. சூழ்நிலையை பார்த்து சொல்லிடாதீங்க. அவருடைய கிருபையினால் நாங்கள் நல்லா இருப்போம், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, இயேசுவா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னே நம்ம சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 33வது அதிகாரம் 13 14. யோசேப்பை குறித்து கர்த்தரால் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும், பனியினாலும், ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளினாலும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும், நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தினவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும், தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியான ஒரு ஆசீர்வாதம்! வாசித்து பாருங்க. உபாகமம் 33வது அதிகாரத்தில் 13 14 15 16 வாசித்து பாருங்க. கையை வைங்க, தேவனே இது எனக்கு வேணும். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள், நித்திய பர்வதங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், அது எனக்கு வேணும் ஆண்டவரே. என நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் தானியங்கள், அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், யார் தடுக்க முடியும்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, ஆசீர்வதிச்சிருங்க. இப்போ நம்ம அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். நமக்கு 30 நிமிடங்கள் தான் அந்த செய்தி நம்ம முடிக்க போகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரை இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுதி வச்சு, யூடியூப்லனா நீங்கள் திருப்பி கேட்டு இந்த வசனங்களை எழுதி வச்சு டைரியில் இந்த டேட்டை போட்டு, இந்த தேதியை போட்டு, ஆண்டவரை நீங்கள் என்னை கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேட்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் பண்டக தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட, எங்கள் பண்டக சாலை சகல இன்ப வஸ்துக்கள் நிறைந்திருக்கவும், எங்கள் பண்டக சாலை சகல இன்ப வஸ்துக்கள் நிறைந்திருக்கவும், பங்க வலசை பகலின் கூக்குரல் பதியில் என்றும் இல்லாதிருக்கவும், பதியில் என்றும் இல்லாதிருக்கவும், தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட.
இந்த வீட்டுக்கு சமாதானம். இன்ப வஸ்துக்கள் நிறைந்திருக்கவும் இந்த வீட்டுக்கு சமாதானம். இன்ப வஸ்துக்கள் நிறைந்திருக்கவும் சந்ததியாய் நீடொளி வாழவும் சபை அனைவரும் துதித்து பாடவும். சந்ததியாய் நீடொளி வாழவும் சபை அனைவரும் துதித்து பாடவும். சபை அனைவரும் துதித்து பாடவும். தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் உண்டாகக்கூடிய சகல ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை இந்த செய்தியை கேட்கின்ற, இந்த ஜெபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் அப்பா பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதித்து வாதை கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு நீரிடக்கூடாது. ராஜா ஏசப்பா, நீர் எங்களை வாழ்க என்று வாழ்த்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். வாக்குத்தத்தங்களினால் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறைகள் குற்றங்களை கண்டால் தயவாக மன்னித்து இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.